சியாட்டில் டவுன் டவுன் போயிருந்தாங்க. அங்க அமேசான் ஸ்பியர் பார்த்தோம். அது பார்க்கறதுக்கு அழகா கிளாஸ்லயே பண்ண குளோப் மாரி இருந்துச்சுங்க. இந்த அமேசான் ஸ்பியர யார் வேணாலும் விசிட் பண்ணலாங்க. அதுவும் அமேசான்ல ஒர்க் பண்றவங்க எப்ப வேணாலும் விசிட் பண்ணலாம். அமேசான் ஸ்பியர பொதுமக்களும் வந்து பார்க்கலாங்க. பட் அவங்க வந்து எப்ப பார்க்கலாம்னா, ஒரு மாசத்துல 1 சாட்டர்டேவும், 3 சாட்டர்டேவும் தாங்க பார்க்க முடியும். அதுவும் அவங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் தான் அவங்க உள்ளேயே விடுவாங்க. இந்த ஸ்பியர் கிளாஸால உருவாக்கப்பட்டதுங்க. அதனால தான் சன்லைட்டோட ஒளி வந்து இந்த செடிகளுக்கு படுற மாரி வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்பியர்ல 3400 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பெரிய இடத்துல வந்து 40,000 செடிகளுக்கு மேல இங்க வளர்த்திட்டு இருக்காங்க. இவ்ளோ பெரிய சிட்டிக்கு நடுவுல இந்த ஸ்பியர் வச்சதுக்கு காரணமே Amazon எம்ப்ளாயீஸ் வந்து பிளான்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. பிளஸ் அங்கேயே அவங்க ஒர்க் பண்றதுனாலும் ஒர்க் பண்ணலாங்க. இவ்ளோ செடிகள் இருக்கிற இந்த ஸ்பியர பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ இந்த பார்த்து முடிச்சுட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, Amazon வந்து பனானா ஸ்டாண்டுன்னு சொல்லி முன்னாடி ஒரு வண்டி வச்சிருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பனானா ஃப்ரீங்க. சோ Amazonல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லங்க, பொதுமக்களுக்கும் ஃப்ரீ தான்.